ஹீரோவுக்கு ஹீரோனை பார்த்தோன்னே லவ் வந்துடும். ஆனால் ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்த்தோன்னே வெறுப்பு தான் வந்துச்சு. அது ஏன்னா ஹீரோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு மொமெண்ட். அதை ஹீரோ கொலாப்ஸ் பண்ணிடுவாரு. ஹீரோ ஒரு ரவுடி அடிக்கிறதுக்காக போவாரு. ஆனால் அதை பார்க்குற ஹீரோயினுக்கு ஹீரோ தான் ஒரு ரவுடி அப்படிங்கிற மாதிரி பதிஞ்சிரும். ஹீரோக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது. அக்காவோட பொண்ணு ராணி அண்ணா நகரில் தான் இருக்காரு. ஹீரோயின் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஹீரோயின் பார்க்கும்போதெல்லாம் ஹீரோ யாராவது ஒரு ரவுடியை போட்டு போலன்னு பொழக்க ஹீரோயினுக்கு சுத்தமாக ஹீரோ பிடிக்காத மாதிரி ஆயிப்போச்சு. இதுக்கப்புறமா ஹீரோயின் பின்னாடி சுத்தது வேஸ்ட் அப்படிங்கிறதால ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஹீரோயின் ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணலான்னு போறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயின் இல்லாத சமயத்துல அவங்க ஃபேமிலி கூட நல்லா பழகி மணி மாதிரி ஒரு நல்ல பையன் ஊர்லயே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு பேர் எடுக்கிறாங்க. ஹீரோட பேரு மாசிலா மணி. ஆனா ஹீரோயினுக்கு தெரிஞ்சதோ மாசின்ற அந்த ஒரு பேர் தான். ஒரு நாள் ஹீரோயின் ஃபேமிலி கண்டிப்பா எப்படியாவது இன்னைக்கு மணியை நம்ம பொண்ணுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போதான் ஹீரோயின் சொல்றாங்க, இவன் மாசிப்பா, எப்ப பாரு ஒரு ரவுடி பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணான்னு சொல்ல அது இவன் தான்ப்பா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ பிளேட்டையே மாத்தி போறாரு. நீங்க சொல்ற ரவுடி வேற, நான் வேற, என் பேரு மணி அப்படின்னு சொல்லி ரொம்ப இங்கிலீஷ்லாம் பேசுவாரு. இதை பாக்குற ஹீரோயின்கே மாசி வேற மணி வேற போல அப்படிங்கிற டவுட் வந்துடும். இந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்காக ஹீரோயின் சில டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. அதுல எப்படியோ ஹீரோ தப்பிச்சு வந்துடுவாரு. சோ இதனால ஹீரோயின் மாசி வேற மணி வேற அப்படின்னு நம்பிடுவாங்க. ஆனா இந்த படத்துல வில்லன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் ஹீரோயினுக்கு முறப்பையன் வேற. அவர் இன்ஸ்பெக்டரா வேலை பாக்குறாரு. டிரான்ஸ்பர் ஆகி ஹீரோயின் ஊருக்கு வந்த மொத நாளே ஹீரோ கூட சண்டை. அவரும் ஹீரோவை பார்த்துட்டு இவன் அந்த மாசி பையதான், இவன் தான் அந்த ரவுடின்னு சொல்ல அதையும் ஒரு பக்கம் ஹீரோ சமாளிக்க வேண்டியதா இருக்கும். இந்த இன்ஸ்பெக்டர் மாசியும் மணியும் ஒரே ஆள் தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக மாசியோட அக்கா பொண்ணு இருக்காங்க இல்லையா, ஸ்கூல் முடிச்சுட்டு வர வழியில அவங்க மேல வேணும்னே ஜீப்பை விட்டு ஆக்சிடென்ட் பண்ணி அந்த பொண்ணை இவரே போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுவாரு. அங்க ஹீரோவும் ஹீரோயினும் வந்திருப்பாங்க. அப்போ தன்னோட அக்கா பொண்ணை பார்த்த ஹீரோ எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாரு, காதலுக்காக எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தாரா இல்ல அக்கா பொண்ணு மேல உள்ள பாசத்துக்காக எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரா? ஒரு கட்டத்துக்கு அப்புறமா ஹீரோயினுக்கும் ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோயின் வீட்டுல நான் மணியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஏற்பாடு நடக்கும். அப்போ ஹீரோயின் ஒரு பத்திரிகை எடுத்துட்டு போய் அந்த மாசிட்ட போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு போவாங்க. அங்க போய் பார்த்தா மாசி இறந்து கிடப்பாரு. இது எல்லாமே ஹீரோவோட ஒரு டிராமா. இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு மாசியும் மணியும் ஒரே ஆள்னு தெரிஞ்சுதா, அப்படி ரெண்டு பேருமே ஒரே ஆள்னு தெரிஞ்சா அந்த லவ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையா, அப்படி லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? இதெல்லாம் தான் அந்த படத்தோட கதை. படம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும்.